என் பேர் மஞ்சு. லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் இந்த மோட்டிவேஷனலான வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறையவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தாங்க இந்த பார்ட் 2 நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோல காலையில நான் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து மதியம் லஞ்ச் வரைக்கும் நான் வீட்ல என்னென்ன வேலைகள் செஞ்சேனோ, அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் லேசி. எனக்கு வேலை செய்யறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஆனா வந்து என்னால வேலை செய்யவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க. 3வதா நான் எதுக்காக வேலை செய்யணும்? யாருக்காக வேலை செய்யணும்? எதுக்காக என்னோட உடம்ப நான் இப்படி வருத்திக்கணும்? அப்படின்னு நினைக்கிறவங்க. லேசியா இருந்து வேலை செய்யவே விருப்பம் இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுதல் இருந்தா போதும். அவங்க நிச்சயமா எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. வேலை செய்ய விருப்பம் இருக்கு. ஆனா, என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மன வருத்தம் இருக்கலாம். இதனால அவங்க மனசு சோர்ந்து போயி, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். நான் எதுக்காக வேலை செய்யணும்? யாருக்காக வேலை செய்யணும்? அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எதுக்காகன்னு புரிய வச்சோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்களும் ஆக்டிவா ஆக ஆரம்பிச்சுருவாங்க. நானும் ஒரு சீசன்ல இப்படி தாங்க இருந்திருக்கேன். என்னால வேலை செய்ய முடியிற வரைக்கும் செய்வேன். படுத்துக்கிட்டு தூங்குவேன். 3 மாசத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போவேன். மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் அப்படின்னு எழுதி குடுப்பாங்க. நிரோபின் இன்ஜெக்ஷன் நரம்புல போடுறது. இது போட்டா கொஞ்சம் உடம்பு எனக்கு ஆக்டிவா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு 6 இன்ஜெக்ஷன் எழுதி குடுப்பாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடணும். மறுபடியும் ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பழையபடி தாங்க ஆயிடுவேன். ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருக்கே வெறுப்பு வந்துருச்சு. இவங்கள வீட்ல தனியா விடாதீங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்புங்கன்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அவரு சொல்றதும் கரெக்ட்டு தான். ஏன்னா, நான் அப்படிதான் இருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா, நான் தூங்கிட்டு தான் கிடப்பேன். எழுப்பி என்ன உட்கார வச்சாலும், மறுபடியும் அப்படியே சுருண்டு படுத்துப்பேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கேன்னா, என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்கிட்டது தான் காரணம். நிச்சயமா இது உங்களாலயும் முடியும்னு நான் நம்புறேன். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குங்க. நம்மள நாமளே க்ரூம் பண்ணிக்கிறதுலயும் சரி, அதே மாதிரி நம்ம வீட்ட சுத்தமா வச்சுக்கிறதுலயும் சரி, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும், நம்ம பசங்களுக்கும் ஹெல்தியா சமைச்சு போடுறதுலயும் சரி, நம்ம வீட்ல இருக்கிறவங்க முன்னாடி நம்ம லேசியா இல்லாம ஆக்டிவா அவங்க முன்னாடி ஓடாடுறதுலயும் சரி, ஒரு ஸ்மார்ட்டான லேடியா நாம அவங்க கண்ணுக்கு தெரிவோம். நாம செய்யற வேலைக்கு நிச்சயமா பாராட்டும் கிடைக்க போறதில்ல, அதே மாதிரி சம்பளமும் கிடைக்க போறதில்ல. ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஆரோக்கியமாவும், ஹெல்தியாவும் இருக்கிறதுக்கு நாம காரணமா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப, அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. எல்லாரும் தூங்குன பிறகு தூங்குவோம். எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவோம். காலையில தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு ஓயாம வேலை இருக்கும். இன்னைக்கு நீ இவ்வளோ வேலை செஞ்சிருக்க, உன்னால முடியலையா? கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றவங்களும் யாரும் இல்ல. இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றவங்களும் யாரும் இல்ல. வெளிய போனவங்களுக்கு நம்ம வீடு தொடச்சி சுத்தமா வச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரிய போறதில்ல. வீட்டு வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டங்கிறதும் அவங்களுக்கு தெரிய போறதில்ல. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றதுக்கான ரீசன், முதல்ல உங்க ஹெல்த்தை நல்லா ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. நம்ம பசங்க முன்னாடி நம்ம ஆக்டிவா இல்லாம சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்குற நம்ம பசங்களுக்கும் அதே எண்ணம் தாங்க வரும். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் இது. என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தான். என் பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட எங்க அம்மா யூடியூப்ல வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சேனல் பேரு என்னன்னு அவன் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சான். என்ன ஆண்டி நிறைய நீங்க கிளீனிங் வீடியோ தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே எங்க அம்மா வீடு சுத்தமா வச்சுப்பாங்க. எங்க அம்மாவோட பேஷனே அதுதான். அதனால அதை பத்தி தான் வீடியோ நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு என் பையன் சொல்றப்போ நிச்சயமா எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கதாங்க செஞ்சுது. ஏன்னா என் பசங்களுக்கு புரியுது நான் வீடை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கேன்னு. எனக்கு அது போதும். டெய்லி எந்திரிச்சு வேலை செய்கிறவ ஒரு நாள் எந்திரிச்சு வேலை செய்ய முடியாமல் படுத்துக்கிட்டு இருந்தாலும் வீடு எந்த நிலைமையில் இருக்குது, அவங்க நல்லா இருந்தால் இந்த வேலை எல்லாமே எந்திரிச்சு செஞ்சுருப்பாங்களே அப்படின்னு அவங்களுக்கும் சில விஷயங்கள் புரியுது. ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல் படுத்துக்கிட்டாலும் வீட்டில் அங்கங்கே ஒரு ஒரு பொருள் இருக்கிறத பார்த்து அவங்களாலே சும்மா இருக்க முடியறதில்ல. பார்க்க பிடிக்காம அவங்களே எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. டெய்லி ஆக்டிவாக இருந்துட்டு நான் ஒரு நாள் படுத்துட்டாலும் என் பசங்களுக்கு இப்படி தோணுது. இதே நான் எப்போவுமே வேலை செய்யாமல் லேசியாக படுத்துக்கிட்டு இருக்கிறவளா இருந்தால் எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் லேசி படுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்மளையே ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் மனசில் உங்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அது தாங்க நீங்கள். சோம்பேறி நினச்சா சோம்பேறி, இல்லை நான் சுறுசுறுப்பானவன் நினச்சிங்கன்னா சுறுசுறுப்பானவ.
வீட்ல நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஒவ்வொரு வேலை செய்றப்போ ஒவ்வொன்னு நெனச்சுக்கோங்க. வீடு கூட்டுறப்பவும் சரி, அதே மாதிரி தொடைக்கிறப்பவும் சரி, என் பசங்க சுத்தமா அழுக்கில்லாத வீட்ல இருக்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. சமைக்கிறப்போ என் பசங்க ஹெல்தியாவும், ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்காக நான் இந்த சமையல சமைக்கிறேன் அப்படிங்கிறத நெனச்சுக்கோங்க. நம்ம பசங்களுக்காகவும், ஹஸ்பண்டுக்காகவும் துணி துவைக்கும்போதும் சரி, வெளிய போகும்போது அடுத்தவங்க முன்னாடி நம்ம பசங்க பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரியணும்னு நெனச்சுக்கோங்க. நீங்க பாத்ரூம சுத்தம் பண்ணும்போது, நம்ம பசங்க ஆரோக்கியத்துக்காக இத செய்றோம் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரே நாள்ல மாத்திக்கணும்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் கொஞ்சமா உங்கள மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு 7:30க்கு எந்திரிக்கிற நீங்க, அடுத்த நாள் ஒரு 7:00 எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு 6 மணிக்காச்சும் எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுற மாரி ஏதோ ஒரு சாங் கேளுங்க. அப்படி இல்லையா ஒரு சின்னதா வாக்கிங் போயிட்டு வாங்க. காலையில வாக்கிங் போகும்போது நம்ம மேல அடிக்கும் பாருங்க சில்லுன்னு ஒரு காத்து. அது நம்ம மனசையும் சரி, உடம்பையும் சரி ஃப்ரெஷ்ஷா ஆக்கிடுங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்குன்னு தனியா ஒரு நேரத்த ஒதுக்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பகல் நேரத்துல தூக்கம் வரலனா கூட ஒரு 1 மணி நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த 1 மணி நேர ரெஸ்ட்டு நம்ம மைண்டுக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லா ரிலாக்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. மனசு சோர்வா இருந்துச்சுன்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுங்க. நாம போற இடம் நம்ம சொந்த ஊரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு கோவிலா இருந்தாலும் சரி, நம்ம போய் சேர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பஸ் ஏறுனதுலேருந்து இறங்குற வரைக்கும் உங்க ஃபோன உங்க கையில எடுக்கவே எடுக்காதீங்க. பஸ்ல ஏறுறவங்க, இறங்குறவங்க, அதே மாதிரி நின்னுக்கிட்டு வர்றவங்க பஸ்ல முன்னாடி சீட்ல இருக்கிறவங்க, பின்னாடி சீட்ல இருக்கிறவங்க, அவங்களோட கஷ்டம், சந்தோஷம், ஜன்னலுக்கு வழியா பார்க்கும்போது ஆஃபீஸ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க, காய்கறி விக்கிறவங்க, அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க, இவங்கள எல்லாம் பார்க்கும்போது, அவங்கவங்க லைஃப்‌க்காக எப்படியெல்லாம் ஓடுறாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம கஷ்டம் நமக்கு சின்னதாவும் தெரியும். அதே மாதிரி நம்ம ஊர் போய் சேர்றதுக்குள்ள நம்ம மனசும் ரிலாக்ஸ் ஆயிடும். இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் இது தாங்க ஃபாலோ பண்றேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் உடனே அம்மா பார்க்க கிளம்பிடுவேன். ஊர் போய் சேர்றதுக்கு ஒரு 5 மணி நேரமாச்சும் ஆகும். அந்த 5 மணி நேரத்துல நான் போகும்போது வழியில பார்க்குற விஷயங்கள் எல்லாமே என் மனச ரிலாக்ஸ் ஆக்கிடும். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மட்டும் தான் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நெனைப்போம். ஆனா வெளிய போய் பார்க்கும்போது தான் நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அப்படின்னு நெனைக்க தோணும். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே நான் சொல்ற சின்ன அட்வைஸ் இதுதாங்க. வாரம் முழுக்க காலையில 5 மணிக்கோ, இல்ல 4 மணிக்கோ எந்திரிச்சு வேலை செய்ற நீங்க, வீக்கெண்டுல காலையில ஒரு 7 மணி வரைக்குமாச்சும் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. வீட்டு வேலைகள ஒருத்தரே இழுத்து போட்டுக்காம, வீக்கெண்டுல பசங்களுக்கும் ஒரு சில வேலைகள பிரிச்சு குடுங்க. வீடு கூட்டுறது, பாத்திரம் எடுத்து வைக்கிறது, துணி காய போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் அவங்களுக்குன்னு சொல்லிக் குடுங்க. அவசரமா 2 நாள் எங்கேயாச்சும் ஊருக்கு போக வேண்டிய நிலைமை வந்தாலும், ஒரு சிம்பிளான சமையல் செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி வையுங்க. அவங்க ஒவ்வொரு வேலையா செய்யும்போது தான் தெரியும், வீட்டு வேலைங்கிறது எவ்வளோ கஷ்டம், நம்ம அம்மா எவ்வளோ வேலைகள் செய்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமா டிவி பார்க்கறதையும், ஃபோன் பார்க்கறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேலையெல்லாம் முடிச்ச பிறகு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உங்களுக்குன்னு புடிச்ச வேலை ஏதாவது ஒண்ணு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வேலையில கவனத்த செலுத்துங்க. அப்படி நீங்க செய்யற வேலையில உங்களுக்குன்னு சின்னதா ஏதாவது ஒரு அமௌண்ட் இன்கம் வர மாரியும் பார்த்துக்கோங்க. டைலரிங் தெரிஞ்சவங்களா இருந்தா, சாரிக்கு ஃபால் தச்சு குடுக்கறது, ஆரி ஒர்க் போடுறது, வீட்லயே ஏதாவது சின்ன சின்ன பிசினஸ் பண்றது, இப்படி பண்றதுனால உங்க மைண்டும் அதுல ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு தேவையான இன்கமும் ஏதோ ஒண்ணு நம்ம சம்பாரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீட்டு வேலை செஞ்சு முடிச்ச பிறகு எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பேன். என் மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் தாங்க அதிகமாச்சு. ரொம்ப வருஷமா எனக்கு புடிச்ச வேலைன்னு பார்த்தீங்கன்னா, YouTubeல நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த 1 வருஷமா நான் இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து, எனக்கு எத பத்தியும் யோசிக்கிற அளவுக்கு டைமே இல்லைங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்ச பிறகு, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன். ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போதும், அதுல வர கமெண்ட்ஸும் சரி, அதுக்கு நான் பதில் சொல்றதுலயும் சரி, எனக்கு ஒரு திருப்தியும், சந்தோஷமும் கிடைக்குதுங்க. ஏன்னா, எனக்கு புடிச்ச வேலை நான் செய்யும்போது எனக்கு திருப்தியும் கிடைக்குது. அதே மாதிரி நான் என்ன எங்கேஜா வச்சுக்கிறதுனால என்னோட ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகுது. அதே மாதிரி என்னோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகுதுங்க. எப்பவுமே உங்களுக்கு நீங்களே என்னால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நாம நினைச்சா நம்மளால செய்ய முடியாதது எதுவுமே இல்லைங்க.
நம்ம பசங்களுக்கு நாம தான் அக்கறையா, பாசமா எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்படி செய்ய வேண்டிய நாமளே நம்ம சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு இருந்தா, அவங்களுக்கு யாரு செய்வாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஒரு தூண் மாதிரி. நீங்களே இப்படி இருந்தா, உங்க வீடு எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. லேசியா இருக்கிற நீங்க நாளையில இருந்து ஒவ்வொரு வேலையா செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்டினியூஸா நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்களே சோம்பேறித்தனமா உட்காரணும்னு நினைச்சா கூட உங்களால உட்காரவே முடியாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியான சாப்பாட சமைச்சு சாப்பிடுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சமைச்சு குடுங்க. டெய்லி சிம்பிளா, நீட்டா உங்கள க்ரூம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா இந்த வீடியோவ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோட்டிவேஷனல் வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவும் பாருங்க. அதே மாதிரி வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொந்தமா வீடு வாங்க மோட்டிவேஷனல் வீடியோவும் ஒண்ணு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிச்சயம் அந்த வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.